இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 133 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. கார்டிஃபீல்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 304 ரன்களை குவித்தது. அபாரமாக ஆடிய சுரேஷ் ரெய்னா 74 பந்துகளில் தனது 4வது சதத்தை நிறைவு செய்தார். அதிகபட்சமாக கேப்டன் தோனி 52 ரன்களும், ரோஹித் சர்மா 52 ரன்களும், ரஹானே 41 ரன்களையும் எடுத்தனர். 88 balls. Misfield. He'll get a couple of runs. He'll move on to 96. Suresh Raina. 305 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை இங்கிலாந்து துரத்துவதற்கு முன்பாக மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் அரை மணி நேரம் பாதிக்கப்பட்டது. இதனால் 47 ஓவர்களில் 295 ரன்கள் எடுக்க வேண்டும் என்று இங்கிலாந்துக்கு வெற்றி இலக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. இருப்பினும் இந்திய பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறிய இங்கிலாந்து வீரர்கள் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். இறுதியில் 38.1 ஓவர்களில் 161 ரன்களுக்கு இங்கிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தது. ग्राउंड पे और यहाँ पे सफलता, बहुत ही आसान सा कैच, एक और विकेट मिलती हुई. இதன் மூலம் இந்தியா 133 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதால் தொடரில் 1-0 என்கின்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான 3வது ஒருநாள் போட்டி வருகிற 30ஆம் தேதி நாட்டிங்ஹாமில் நடைபெறுகிறது.